தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு மாநகராட்சி அலுவலகத்தில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. வெறும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மட்டும் கிடையாது, மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 14 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு எந்த வயது வரம்போ அவங்க கொடுக்கல. 18 வயது நீங்கள் பூர்த்தி அடைந்தால் மட்டும் போதும். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி எந்த எக்ஸாமினேஷனும் கிடையாது. ஜஸ்ட் இன்டர்வியூ மட்டும்தான் வைப்பாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த 2 ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக உங்களுக்கு 34,000 வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன்லாம் எதுவும் அப்ளை பண்ண முடியாது. முழுக்க தபால் மூலிமா, அதாவது ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம். அதுக்கான லாஸ்ட் டேட் 14/8/2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்படி சப்மிட் பண்ணணும். அதுவும் 14ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்மை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. 2 ஆப்ஷன் தான். ஒன்று டேரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அனுப்பலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க ஆண் பெண் இருபாலரும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே படித்து பார்க்காம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை அப்ளை பண்ணாதீங்க. சரி வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மறக்காமல் இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. மேலே டாப்பில் நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா 14 டைப்ஸ் ஆஃப் ஜாப் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே அப்ளிகண்ட் நேம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அது என்ன, உங்களுடைய பெயர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். இல்லை யாராவது அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்க பெயரை மென்ஷன் பண்ணிக்கலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம், அப்படி இல்லைனா ஹஸ்பண்ட் நேம். நீங்கள் மேரீடான பெண்களாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஹஸ்பண்ட் நேம் மென்ஷன் பண்ணுங்கள். மிச்சம் இருக்க ஆண் பெண் எல்லாருமே நீங்கள் உங்கள் அப்பா பேர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி மற்றும் வயது, சரிங்களா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். தென் உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 5வது கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் அதுக்கான ப்ரூஃபும் நீங்கள் கம்பல்சரி வைக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் ரெண்டுமே, அது பிரைமரி மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் 2 நம்பர் இருக்குன்னா கம்பல்சரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடியும் கம்பல்சரி மென்ஷன் பண்ணுங்கள், சரிங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் மென்ஷன் பண்ணுங்கள். 2-3 கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கான ப்ரூஃபை கம்பல்சரி வச்சு அனுப்புங்க. ப்ரூஃப் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணாதீங்க, சரிங்களா. இருந்தால் மட்டும் அனுப்புங்க. எந்த வேலை வாய்ப்புக்கும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷர்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் என்னங்கிறத அனுப்பணும். இப்போ நீங்கள் இருக்க கரண்ட் அட்ரஸ் என்னங்கிறத அனுப்புங்க. அதே மாதிரி பெர்மனண்ட் அட்ரஸ் என்னங்கிறதையும் அனுப்பணும். ரெண்டையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ரெண்டுமே ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை டிஃப்ரெண்ட்னா அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த ஏதாவது முன்னுரிமை கோருபவர், அதாவது உடல் ஊனமுற்றோர், ஆதரவற்ற விதவைகள், அந்த முன்னாள் இந்த மாதிரியெல்லாம் யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காக கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃபை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் கீழே இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஊர் பேர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். என்றைக்கு அனுப்புகிறீங்கிற டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், மறக்காமல் விண்ணப்பதாரரின் கையொப்பத்தை போட்டு அனுப்புங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணுறீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா
செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது உங்களுடைய சான்று ஒப்புமிட்ட சான்றிதழ் தான் வைக்கணும். அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. எந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வைக்கிறீங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் வச்சு அனுப்புறாதீங்க. நீங்கள் வச்சு அனுப்புறது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பியாக மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் என்னங்கிறது இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 14 ஆகஸ்ட் 2024 தான் லாஸ்ட் டேட். அதுவும் சாயந்தரம் 5 மணி தான் லாஸ்ட் டேட். 5 மணிக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கையில் கிடைக்குது அப்படின்னா அது ரிஜெக்ஷன் தான். ஸோ 5 மணிக்கு முன்னாடி, அதாவது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு மேலே டைம் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மருத்துவ அலுவலர். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பிஎஸ்எம்எஸ் மற்றும் இல்லை பிஹெச்எம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 34,000 per month உங்களுக்கான சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சர், மருந்து வழங்குபவர். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி படித்தவங்க, அப்படி இல்லைன்னா இன்டகிரேட்டர் ஃபார்மசி படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பர் டே உங்களுக்கு 750 rupees சேலரி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. பல்நோக்கு மருத்துவ பணியாளர் அப்படின்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். ஜஸ்ட்டு நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், உங்களுக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. பர் டே உங்களுக்கு 300 rupees சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 4th பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருந்தா போதும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். 1 year டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டைப் ரைட்டிங் கேட்டிருக்காங்க, அது வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா நான் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். 13,500 per month உங்களுக்கான சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 5th ஆப்டோமெட்ரிஸ்ட். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட்டோ இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டோ ஆப்டோமெட்ரியில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். per month உங்களுக்கு 14,000 சேலரி. டென்டல் டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 or 2 years கோர்ஸ் வந்து டென்டல் டெக்னீஷியனில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 12,600 உங்களுக்கான சேலரி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சின் கோல்ட் செயின் மேனேஜர். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் டிகிரி எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் பப்ளிக் ஹெல்த் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆர் சோசியல் சயின்ஸ் ஆர் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் ஆர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஆர் ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏசி ரிப்பேர். இதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 உங்களுக்கான சேலரியாக per month வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆடியோலஜிஸ்ட். இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, அப்படி இல்லைனா பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங்கில் படிச்சிருக்கீங்க. 23,000 per month உங்களுக்கு சேலரி. செக்யூரிட்டி கார்டு 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 6,500 per month உங்களுக்கு சேலரி. மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 8th பாஸ் ஆர் ஃபெயில் பண்ணியிருந்தாலும் போதும். 6,000 per month உங்களுக்கான சேலரி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஓடி அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 months ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். per month உங்களுக்கு 11,200 rupees சேலரி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஆடியோ மெட்ரிஷியன் 12th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா ரிலவென்ட் ஃபீல்டில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். 70,250 per month உங்களுக்கான சேலரி வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் படிச்சிருந்தாலும் சரி, 23,000 உங்களுக்கான சேலரி. மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் 8th பாஸ் ஆர் ஃபெயில், மந்த்லி 7,500 rupees உங்களுக்கான சேலரி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. சரி, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துட்டோம். அது கூட உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்தால் வைங்க, இல்லாட்டி வைக்கணுங்கிற எந்த ஒரு நீடும் இல்லை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சு எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் கீழே மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுக்கோங்க. எல்லாமே ஜெராக்ஸ் காப்பியாக வைங்க, அப்ளிகேஷன் ஃபார்மையும் வைங்க. மொத்தமாக பேக் பண்ணி நீங்கள் எப்படி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டைரெக்டாக சப்மிட் பண்ணணும். அதாவது நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். எந்த அட்ரஸுக்குன்னா இதே அட்ரஸ் தான். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், நம்பர் 38 ஜெயில் ஹில் ரோட், நியர் சிடி ஸ்கேன், உதகமண்டலம் 643001. இந்த அட்ரஸுக்கு ஒன்று டைரெக்டாக சப்மிட் பண்ணலாம், இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.